அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புரத்தி புரத்திதான். அகத்தியில் உள்ள சத்துகள் அகத்திக் கீரையில் 8 விழுக்காடு புரதமும் 1.4 விழுக்காடு கொழுப்பும் 1 விழுக்காடு தாது உப்புகளும் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். மேலும் அகத்திக்கீரையில் மாவுச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின், உயிர்ச்சத்து ஏ ஆகியவையும் உள்ளன. அகத்திக்கீரையில் 63 வகை சத்துகள் இருப்பதாக சித்த மருத்துவம் கூறுகிறது. இம்மரத்தின் பல பகுதிகள் மூலிகையாக பயன்படுகின்றன. குறிப்பாக தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய சமையலில் அகத்திக்கீரை மற்றும் அகத்தியின் பூவும் சமைத்து உண்ணப்படுகிறது. அகத்திக்கீரை இரத்த சோகையை நீக்குகிறது. அகத்திக்கீரையில் வைட்டமின் சி நிரம்பி காணப்படுகிறது. இது இருதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இரத்த கொதிப்பு வராமல் தடுக்கிறது. அகத்திக்கீரையில் 22% வைட்டமின் சி உள்ளது. அகத்திக்கீரை சாற்றை சேற்று புண்களில் தடவி வர சேற்று புண்கள் விரைவில் ஆறிவிடும். அகத்திக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் நோய்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம். வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறையும், கண்கள் குளிர்ச்சியாகும். வில்வித்தன்மை. அகத்திக்கீரையில் அதிக அளவில் இரும்பு, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. இதனால் இரத்தக் குறைவை தடுக்க உதவுகிறது. மலச்சிக்கலை நீக்கும். இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. எலும்பு, தசைகள் மற்றும் பற்களின் நலன். கால்சியம் உள்ளதால் எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சாதாரண நுரையீரல் சீரழிவுகளை தடுக்க அகத்திக்கீரை நுரையீரல் சீரழிவுகளை தடுக்க உதவுகிறது. சிறுநீரக செயல்திறனை மேம்படுத்த சிறுநீரகத்தின் செயல்திறனை மேம்படுத்துகிறது. சொரியாசிஸ் மற்றும் மற்ற தோல் நோய்களுக்கு தோல் நோய்களை குணமாக்க உதவுகிறது. ஆரோக்கியமான அமிழ்தம். ஆகையால் இது ஒரு ஆரோக்கியமான உணவாகும்.